கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாம் வழுவாதபடி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தாப்பனே, இந்த வேளையிலும் ராஜா உங்களுடைய வார்த்தைகளை கொண்டே நீர் எங்களோடு பேசும். உடைய சத்திய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உணர்வை கொடுக்கட்டும். சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து, நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா, நமக்கு விரோதமாய் நிறைய விதமான காரியங்களை சத்துரு கொண்டு வருவான். அந்த நேரங்களிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. வழுவாதபடிக்கு என்று சொன்னால் பின்வாங்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறாராம்? காக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக காரியங்கள் மூலமாக சத்துரு நமக்கு விரோதமான யுத்தங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரும், சரீர பலவீனங்கள் வரும். சில நேரம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் சிலரால் போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் இல்லை பிஸ்னஸில், இப்படி பல காரியங்களை அவன் நமக்கு விரோதமாக கொண்டு வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, வழுவாதபடி உங்களை காக்கவும். ஆண்டவர் எதற்காக நம்மளை காக்கிறார்னா, தமது மகிமையுள்ள அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மை காக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, ஒரு மாசு இல்லாமல், ஒரு அழுக்கு கரை இல்லாமல் தேவ சமூகத்திலே போய் நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நிற்பதற்கு பாத்திரவான்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வழுவி போகிற காரியங்கள் எதனாலே வருது? பின்மாற்றங்கள் எதனாலே வருது? பின்மாற்றம் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறது, பைபிள் படிக்காமல் இருக்கிறது, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, இது மாற்றம், பின்மாற்றம் அல்ல. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு கூட ஓடாமல், ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சில காரியங்கள், அவருடைய திட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு பார்த்திங்கன்னா சில சேலஞ்சஸ் மாதிரி இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்கணும். அதில் நம்ம பின்வாங்கக்கூடாது, அதிலே நம்ம சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தடை கற்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். ஊழிய பாதையிலே, விசுவாச பாதையிலே வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளை தாண்டி போக வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி தீர்மானித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா? எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அங்கே செங்கடலை மோசே 2ஆக பிளந்த போது, கடந்து போன போது என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆடி பாடி கர்த்தரை துதித்தார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளே தண்ணீர் இல்லாமல் போனதுனால 3 நாள் பிரச்சனை, தண்ணி இல்லாமல் போனது. உடனே கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அங்கே ஆண்டவரை துதித்தவர்கள் இங்கே முறுமுறுக்கிறாங்க. ஒரு பின்மாற்றம் அவர்களுக்குள்ளே வருது. உணர்வு இல்லாமல் போனதுனாலே அவ்வளோ பெரிய காரியத்தை செய்த கர்த்தர் நம்மை வனாந்திரத்தில் நடத்த வல்லமை உள்ளவர், நமக்கு தண்ணீர் தரமாட்டாரா என்று சொல்லி அந்த சோதனையை சகிக்கிறதுக்கு, பாடுகளை சகிக்கிறதுக்கு அவங்களுடைய இருதயம் பக்குவப்படாதனால கர்த்தருக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் அவர்கள் துணிகரமாய் பேசுகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். எவ்வளவோ அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், சீனாய் மலையை அண்டையில் அவர்களை அழைத்து தேவன் தம்முடைய மகிமையினாலே அங்கே இறங்கி வந்து எல்லாரோடு கூட பேசுகிறார்.
அக்கினிமயமான ஒரு ஸ்தம்பம் அங்கு வெளிப்படுகிறது. அதிலிருந்து தேவனுடைய சத்தத்தை எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மோசே மலை மீது ஏறி போன உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியாது. எங்களை வழி நடத்துகிற தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஆரோன்கிட்ட சொல்லி கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வழிபடுகிறாங்க. முகமுகமாய் கர்த்தரை பார்த்தவர்கள், தேவனுடைய மகிமையை பார்த்தவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் கொஞ்ச காலத்திலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வழுவி போகிறாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், இந்த காரியத்தை சொல்லியிருக்காரு, மோசையை அழைத்திருக்கார், திரும்ப மோசையை அனுப்புவார் அப்படின்னு வெயிட் பண்ணலை. பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய மனம் போன போக்கில் போகிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால, இச்சை ஏற்ற அந்த வழிபாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் எங்களை வழி நடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி வழிபட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வழுவி போகிற ஒரு இருதயமுடைய ஜனங்கள். ஆண்டவர் சங்கீதம் 95:10 சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வழுவி போகிற இருதயமுடைய ஜனங்கள், அவர்களை பார்த்திங்கன்னா என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அந்த 95:10-11 ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும்னா சில காரியங்களை நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை சகிக்க வேண்டும். சில இடங்களில் தாழ்மையாக நம்ம கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், வழுவி போகவே ஆண்டவர் விடமாட்டார். பாருங்கள் எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு. அவரே இந்த பூமிக்கு வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு பரலோகத்துக்கு போக பாத்திரவான்களாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இதையெல்லாம் மறந்து போய் உலகத்தினுடைய சில நன்மைகள் கிடைக்கல, சில பிரச்சனைகள் வந்த உடனே பொறுத்துக்காமல் கர்த்தருக்கென்று சொல்லி காத்திருக்காமல் ஒப்பு கொடுக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகும்போது தான் ஆண்டவருடைய வழிகளை விட்டு நம்ம போகிறோம். நம்மளை வழி திருப்பும்படி பிசாசு எப்பொழுதும் அவன் காத்து கொண்டே இருக்கிறான். நீ என்ன பாருங்கள், சவுளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க, சாமுவேல் வர தாமதித்தார், உடனே ஒரு அவசரப்பட்டு பலி செலுத்துகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய இருதயங்களை எல்லாம் அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அந்த பொறுமை இல்லாமல் தாழ்மை இல்லாமல் சவுல் என்ன செய்தார்? ராஜா செய்யக்கூடாத காரியத்தை செய்து பலி செலுத்துகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்படி தான் நம்மளை அவசரப்பட வைத்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைக்கிறதுல பிசாசு நம்மளை துரிதப்படுத்துவான். அல்லேலூயா. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியம், அவர் நம்ம பரலோகத்துக்குள்ளே வந்து சேர வேண்டும். அந்த பரலோகத்துக்குள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா பல காரியங்கள் இருக்குது, தடைக்கற்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்குது, கண்ணீர் இருக்கிறது. இவையெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் அவை எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆனால் நமக்கு அந்த பொறுமை இல்லாமல் போகும்போது நாமே டிசிஷன் எடுக்கிறோம். பாருங்கள், இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சவுல் காத்திராமல் என்ன செய்கிறார்? பொறுமையை இழந்து போய் சாமுவேல் மேல் நம்பிக்கை வைத்து சாமுவேல் வரலன்னு உடனே தடுமாறுகிறார். தடுமாறி செய்யக்கூடாத காரியத்தை அங்கே செய்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் வீழ்ச்சியை அவனே வரவழைத்து கொள்கிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தரை விட்டு பிரித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சந்ததியாக ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கும்போது அவைகளை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு எப்பொழுதும் போராடி கொண்டே இருப்பான். ஆகவே தான் இந்த உலகத்தினுடைய மேன்மை, உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை அழுத்தாதபடி, அவைகளினாலே நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு உறுதியான இருதயம் நமக்குள்ளே இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
பாருங்கள், சங்கீதம் 27:14 சொல்லும்போது அப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவருக்காக நம்ம காத்திருக்கும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறவராய், உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஆண்டவர் உண்மையும் சத்தியமான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு நம்ம பொறுமையாக காத்திருக்கும்போது தேவன் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி சரியான பாதையிலே நம்ம நடக்கவும், பரிசுத்தத்தில் வளரவும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை அடுத்தடுத்து நம்ம செய்வதற்கான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் சரி, எப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அவைகளெல்லாம் கடந்து போய் ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்யவும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை வலுவாமல் பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், சாலமோனுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், அந்நிய ஸ்திரீகள் மேல் இச்சை வைத்து நீ திருமணம் பண்ணாதே, அவர்கள் உன்னை வழுவி போக பண்ணுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தும் அங்கே சாலமோன் கேட்கவில்லை. அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பார்த்திங்கன்னா, எந்த எருசலேமில் தேவனுக்கு மகிமையாக ஆலயத்தை கட்டினாரோ அதே எருசலேமில் எதிராக அந்நிய தேவர்களுக்கு அவர் என்ன செய்தார், ஆலயத்தை கட்டினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கும்போது அந்த அந்நிய ஸ்திரீகள் அவரை வழுவி போக பண்ணினார்கள். அப்போது நம்ம மாம்ச இச்சைகளுக்கு, நம்முடைய ஆசை வாசங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, தவறான வாழ்க்கை வாழும்போது அது என்ன செய்யும்னா கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பிரித்து விடும். கர்த்தர் நமக்கு மேன்மையாய் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த இச்சையானது வழுவி போக பண்ணும். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம இந்த நான் வாழ்கிற காலங்களிலே நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். மாம்சம் அது ரொம்ப நிறைய விஷயங்களை அது இச்சிக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனாலே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துவார். தவறான ஒரு வாழ்க்கைக்கு போகாதபடி, அதன் இச்சைக்கு நம்மளை ஒப்புக்கொடாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த பண ஆசையை இச்சித்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா அநேகர் வழுவி போகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைதான், தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வதற்குன்னு ஒரு முறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம உழைக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் பணத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, பணத்தை நம்ம அடிமைப்படுத்தணும் சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே நம்ம அதை இச்சித்து போகும்போது விசுவாசத்தை விட்டு அது திருப்பி கொண்டு போய்விடும். பாவ வழியிலே கொண்டு போய் பணம் என்று சொல்லி நம்ம ஆசைக்கு ஒப்பு கொடுக்கும்போது யாருக்கு என்ன அநீதி செய்கிறோம், என்ன அக்கிரமம் செய்கிறோம், நியாயமாக ஒருத்தருக்கு உள்ள பொருட்களை, பணத்தை எப்படி அபகரிக்கிறோம் என்பதை அதில் நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நம்மிடத்தில் நம்பி கொடுக்கிற பொறுப்புகளில் இருந்து தவறான வழியில் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி அநேகர் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பண ஆசை அவர்களை ஆட்கொள்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, பணத்தை சம்பாதிச்சு கோடி கோடியாக ரூமாக அடுக்கி வைப்பாங்க. வேறு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. காரு, பங்களாஸ், நல்ல சாப்பாடு இருக்கும், இவ்வளோதானே கிடைக்க போகுது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையிலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தீமையை செய்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா கொலை செய்து பணம் சம்பாதித்து அந்த கூலிப்படையில் இருந்து அநீதியான காரியங்கள்,
அப்போ அந்த இரத்த பழி அவங்க வாங்கி கொள்கிறாங்க பணத்துக்காக. இப்படி பிசாசு என்ன செய்கிறான்னா, பணம் இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். உண்மைதான், பணம் இருந்தால் தான் வாழ முடியும். அதுக்காக பணத்துக்காகவே வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பணத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. பணத்தை ஆண்டவர் நமக்கு தேவையான நேரத்தில் அவர் உண்மையாய் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடனில் தவிக்கிறனே, பிரச்சனை வருதே, நான் எப்படியாகிலும் சம்பாதிக்கணும்னு சொல்லி குறுக்கு வழி தேடி நம்ம போவோமானா ஆண்டவர் அதை பார்த்து நம்ம வேதனைப்படுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாலும் கடன் வாங்காமல் நம்மளுடைய இருக்கிற காரியத்தை வைத்து போதும் என்று சொல்லி ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தான் என்ன செய்கிறோம், பொருளாசை வருது. இந்த காரியத்தை வாங்கணும், அந்த காரியத்தை வாங்கணும். நம்முடைய வருமானத்துக்கு மீறின செலவு, நிறைய கிரெடிட் கார்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த கிரெடிட் கார்டில் கட்டுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டில் பணம் எடுக்கிறது. இப்படி நம்மளே நம்ம வலையில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகையினால் ஆண்டவர், அதாவது பார்த்திங்கன்னா, நமக்குள்ள ஒரு இருதயம் இருக்கணும். கர்த்தர் நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் தேவனே அவர்களுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை கோடி சம்பாதித்து வச்சுட்டு நம்ம உயிரோடு கூட இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, குடும்பத்தாருடைய நிலைமை என்ன? ஆகையினால் பணம் ஒரு மனுஷனை வாழ வைக்காது. பணத்தை கொண்டு மற்றவர்களை நம்ம வாழ வைக்கலாம். ஆனால் முறையான வகையில் அதை சம்பாதிக்கணும். அதை அளவோடு கூட நம்ம வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ட்ரோலில் அது வைத்து கொள்ளப்படும் போது நமக்கு தேவையான நேரத்தில் வேலை செய்யணும். மற்ற நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். போதும் என்ற ஒரு இருதயத்தோடு கூட நம்ம இருப்போமானால் அது நம்மளை வழுவி போக பண்ணாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. பாருங்கள், பிள்ளையமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அந்த நாட்களில் கரன்சி கிடையாது, பொண்ணும் வெள்ளியும் தான் கொடுப்பாங்க. அவன் சொல்கிறான், அந்த பாலாக்கு கூப்பிடும்போது பொண்ணும் வெள்ளியும் வீடு நிறைய கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். இப்போ அவன் என்ன உதாரணம் சொல்கிறான் பாருங்கள், வீடு நிறைய கொடுக்கணும். அப்போ அவன் மனசில் என்ன இருக்குது, நிறைய சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. கர்த்தர் எச்சரித்தும் அவன் என்ன செய்கிறான், மீறி போகிற வழியிலும் ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கிறார். அதையும் மீறி அவன் என்ன செய்கிறான்னா, அந்த பாலாக் மோவாப் மக்களுக்கு விபச்சாரம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறான். இஸ்ரவேல் ஜனங்களில் 23,000 பேர் விழுவதற்கு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி காரணமாக இருக்கிறான். காரணம் என்ன, இந்த பண ஆசை அவனுக்குள்ளே வந்துருச்சு. அந்த ஆசை என்ன பண்ணிருச்சு, என்ன அழிவை கொண்டு வரும்னு சொல்லி அவன் நினைக்கல. அதனால தான் 23,000 பேர் மரித்து போனாங்க. இன்றைக்கும் கூட சிலருடைய பண ஆசைனால் எவ்வளோ பேர் மரிக்கிறாங்க, எவ்வளோ பேர் பசியும் பட்டினியுமாக இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல செழிப்பு நம்முடைய தேசத்தில் இருக்குது. ஆனால் எல்லா நன்மையும் எல்லாருக்கையும் கிடைக்காதபடி இந்த பண ஆசை உள்ள மக்கள் தங்களுக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்கிறாங்க. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முடித்து வைக்கிறாங்க. பணம் அதனால் யார் செத்தா என்ன, எவ்வளோ பேர் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான வாழ்க்கை வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அப்படியெல்லாம் இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு அந்த பணத்தை ஆளக்கூடிய கிருபையை தருவாராக. நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், அடுத்த விஷயம் அதே தீமோத்தேயு 6:20 நான் சொல்கிறாரு, ஓ தீமோத்தேயுவே, என்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. பாருங்கள், சீர்கேடான வீண் பேச்சுகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் மணிக்கணக்காக உட்காந்து வெட்டி கதை பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது வேலை ஸ்தலத்தில் போயிட்டா அப்படி கும்பல் சேர்ந்துட்டா அரசியலை பற்றி, விளையாட்டை பற்றி, அவங்கள பற்றி, இவங்கள பற்றி, நடிகைகளை பற்றி இப்படியே பேசி 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 அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய காலத்தை வீணடிக்கிறாங்க. இந்த சீர்கேடான வீண் பேச்சு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா புறம் பேசுவாங்க, மற்றவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பரப்புவாங்க. ஒரு தவறு அவர் செஞ்சுருந்தால் அதை பத்தாக்கி இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு சொல்லி கற்பனைக்கு வடிவம் கொடுத்து வார்த்தையில் கொண்டு போய் கடைசியில் மற்றவர்களுக்கு அது பயங்கர வேதனை கொடுக்கக்கூடிய சிலருடைய வாழ்க்கையில் அவங்க
அந்த காரியத்தையெல்லாம் கேள்விப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் அவதூறாக பேசுகிற ஜனங்க இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், இந்த சீர்கேடான வீண் பேச்சு, இந்த வீண் பேச்சில் நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நம்ம காலம் விரயமாகுது. காலத்தை விரயம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இடத்த விட்டு கடந்து போன உடனே சாத்தான் அந்த பேச்சுகளே நம்முடைய மனதில் கொண்டு வருவான், சிந்தையில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பான், சீரழிக்கிறதுக்கு பார்ப்பானே தவிர நல்ல குணம் உள்ளவர்களாய் நம்ம மாறுவதற்கு அவைகள் நமக்கு உதவி செய்யாது. வேதத்தை நம்ம தியானிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் கூட அது நேரத்தை திருடிவிடும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் இந்த மாதிரி உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்து விடுவோம். மற்றவர்களை குறித்து தவறாய் பேச ஆரம்பித்து விடுவோம். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவைகள் வழுவி போகும். ஆண்டவர் சொன்னார், மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு அவங்க நியாயத்தில் கணக்கு கொடுக்கணும். ஆகவே பேசும்போது எச்சரிக்கையாக இருந்து அந்த பேசுகிறவர்கள் யாருன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். பாருங்கள், ஒரு சிலர்லாம் கூடி நின்று பார்த்திங்கன்னா ரெட்டை அர்த்தத்தில் டபுள் மீனிங்கில் பேசி சிரிப்பாங்க. அவங்க அவ்வளோ உள்ளத்தில் இச்சைகள் இருக்கும். அவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகளினால் வரும். யாரை பார்த்தாலும் இச்சையோடு கூட பார்க்குறது, அவங்கள பற்றி இச்சையோடு கூட பேசுகிறது, இப்படிப்பட்ட இச்சை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. ரெட்டை அர்த்தத்தில் பேசி அதில் ஒரு சந்தோஷம், அப்படிப்படுற மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் சீர்கேடான வீண் பேச்சுகள். நம்ம விலகி போகணும். நம்முடைய ஆத்மாவை அவைகள் கெடுக்கும். அவைகள் தீமை செய்ய நம்மளை வழி நடத்துமே தவிர கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வழி நடத்தாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள் அவை விபரீதங்களுக்கு நீ விலகுன்னு சொல்கிறார். ஞானம்னா நான் சர்ச்சுக்கு போவேன், நான் பாட்டு வருவேன், நான் வந்து வீட்டில் உட்காந்துருவேன், அவ்வளோதான். நான் மற்ற எந்த விஷயத்துக்கும் சபை காரியங்களுக்கு நான் தலையிட மாட்டேன். எங்கேயும் ஊழியத்துக்கோ பிரேயருக்கோ நான் போக மாட்டேன். நான் பாட்டு உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். அதுவே ஒரு பின்மாற்றம் தான். கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி தான் சமாதானம் இருக்கும். இல்லைன்னா நான் போய் அதிலெல்லாம் சேர்ந்துக்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வராதுன்னு நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே பெரிய தப்பு. அதாவது கர்த்தருக்காக நம்ம சில காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவைகளை சகித்து ஆண்டவருக்காக நம்ம பாடுபடாமல் போனோமானா என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் சபைக்கு போய் நீங்கள் பாட்டு பாடி துதிச்சுட்டு பைபிளில் வசனங்களை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருந்தால் அது யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு அது வேதனையாக இருக்கும். ஒரு குழந்தை இருக்குமா நான் வீட்டில், அந்த குழந்தை எழும்பி காரியங்களை செய்யும்போது தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணாக இருந்தால் தான் அது ஆசீர்வாதம். பாருங்கள், ஒரு ஆலமரம் இருக்குதுன்னா அதில் இருக்கிற விழுதுகள் வந்து அந்த ஆலமரத்தை தாங்குமானா அதுதான் அந்த ஆலமரத்துக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்து சும்மா சபைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஞானம் என்று சொல்கிற, அதாவது என் மனசாட்சிக்கு நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் என்னுடைய பணத்தை சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நான் தீமை செய்கிறதில்ல, ஆகையினால நான் வந்து இந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு நினச்சி கீழ்ப்படியணும்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் சரியாக தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிலர் தேவன் இல்லைன்னு சொல்லி அவங்க தான் உலகத்திலே ஏதோ ஒரு விஷயத்தை, யாருமே கண்டுபிடிக்காத விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரியெல்லாம் பேசுவாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், என் மனசாட்சிக்கு சுத்தமாக இருக்கிறேன், தெய்வம் இல்லை, மனுஷனுக்கு நன்மை செஞ்சால் போதும், இப்படியெல்லாம் பேசுகிற ஞானம் என்று சொல்லுகிற அந்த பொய்யான காரியங்களுக்கு நீ விலகி போன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக காரியங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேக கள்ள உபதேசங்கள் வந்திருக்குது. நம்மளை வழுவி போக செய்கிறதுக்கு கர்த்தர் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நீங்கள் காலம், உங்களுக்கு கிருபையின் காலம், நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பேசுகிற
இந்த கள்ள உபதேசம் உள்ள காரியங்கள் வந்துருச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே பார்த்தீங்கன்னா செய்தியில் சினிமா பாட்டெல்லாம் பாடி ஜனங்களை வஞ்சிக்கிற மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவ்வளோ அசுத்தமான பாடல். அந்த பாடலை பார்த்திங்கன்னா செய்தியில் சபையில் பாடுறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஜாக்கிரதையாக இருங்க. கள்ள உபதேசங்கள் நம்மளை வழுவி போக செய்கிற அநேக விதமான வஞ்சிக்கிற உபதேசங்கள் இருக்குது. கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. வசனத்தை விட்டு வழி தப்ப பண்ணும்படியாக பிசாசு அநேக காரியங்களை நமக்கு முன்பாக இந்த நாட்களில் வைத்து கொண்டிருக்கிறார். வழுவாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கும்போது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு மகிமையாய் நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தார். அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எவ்வளோ காரியங்கள் அவருக்கு விரோதமாய் வந்தபோதும் அவருடைய இருதயம் வழுவி போகவே இல்லை. எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த தரிசனம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. அந்த தரிசனத்தை நோக்கி தம்முடைய வாழ்க்கையை அவர் நகர்த்தினார். அந்த தரிசனத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவன் அவரை குறித்து தீர்மானித்த அந்த தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். நான் சந்தோஷத்தோடு கூட, மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவருடைய மகிமை உள்ள சன்னிதானத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அப்படி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசம் இன்றைக்கி அநேக காரியங்கள் வழுவி போக செய்கிறதுக்கு பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்போது தான் ஆண்டவருடைய பார்வையிலே நம்ம நீதிமானாக இருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இப்போது ஒரு காரியங்களுக்காக ஜெபிச்சோம்னா நமக்கு போராட்டம் வருதுன்னொன்னே ஜெபத்தை நிறுத்திடுறது. ஒரு ஊழியத்தை செஞ்சோம்னா பிரச்சனை வருதுன்னா உடனே ஊழியத்தை நிறுத்துறது. இதுதான் பின்வாங்கி போகிற ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். இந்த இடத்துல போய் நீ ஊழியம் செய்கிற காரியத்தை செய்யணும். அங்கே போகாமல் தவிர்க்கிறதே பின்மாற்றம் தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. பரலோகத்தினுடைய பிதா உடைய பிரியம் நம்மளை விட்டு போயிடும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மகிமையான இந்த வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம உறுதியாக இருப்போம். விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். கர்த்தருக்கென்று பொறுமையாக காத்திருப்போம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கும்போது, பிரயாசப்படும்போது தேவன் நமக்கு அதற்கான தேவைகளை சந்திப்பார். உதவி செய்யக்கூடிய ஆட்களை அவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவருடைய கிருபையை சார்ந்து, அவருடைய வல்லமையை சார்ந்து, மகிமையை சார்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம், நீர் எனக்கு வைத்திருக்கிற உம்முடைய சித்தம், இவைகள் எல்லாவற்றையும் நான் சரிவர செய்து முடித்து நல்ல போராட்டம் போராட எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, வழுவாதபடி எங்களை காக்கிற தேவன், இந்த உலகத்தில் சிற்றின்பங்கள், பொய்யான காரியங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள், ஆண்டவரே பணம், மற்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்குதப்பா. இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை வழுவாமல் அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கவும், பரிசுத்தத்திலே வளரவும், உடைய மகிமை உள்ள ஆண்டவரே அந்த சன்னிதானத்திலே நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வரவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான காரியங்களிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே
ஆண்டவர் அவருடைய வேதனை நீங்கி சமாதானத்தை கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.